Hello friends, welcoming you all back to GIA's Potential Builder Current Affairs Sprint Program for UPSC Prelims 2021 Session 41. In the description, we are providing you with the links of the past 40 sessions. Please go through the session for continuity as well as quick revision. Also, we are providing you with the link of our Telegram channel where you can get questions on a daily basis, and also the PPTs of these sessions are put over there. This is the contact number of the institute where you can call for admission related inquiries. So without any further delay, let's go into the topic of today. So first topic வந்துட்டு it's regarding UNESCO. So reason என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா recently Liverpool has been removed from the list of World Heritage Site. அதுலேருந்து வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிவர்பூர் இஸ் அ பிளேஸ் இன் பிரிட்டன் இங்கிலாண்டில் இருக்கு. ஸோ த ரீசன் பீங் இட் வாஸ் ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ், ஹிஸ்டாரிக் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் சென்டர்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. ஃபார் தட் ரீசன் இட் வாஸ் கிவன் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஸ்டேட்டஸ் இந்த இயர் 2004. பட் இப்போ வந்து இந்த நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ் எல்லாமே ஹேஸ் ஆக்சுவலி hampered to these, has actually caused and hampered to these monuments. So அதனால தான் வந்துட்டு hampering effect இருக்கிறதுனால, and also these new buildings have என்னன்னா அந்த அழகு மான்யூமெண்ட்ஸோட அழகே வந்து எடுத்ததுனால there is conservations வந்து ஆகலை, அண்ட் வந்து அந்த லிஸ்ட் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து இட்ஸ் இன் டேஞ்சர். ஸோ அதனால தான் வந்துட்டு ரீசென்ட்லி யுனெஸ்கோ would have ஒரு சீக்ரெட் கமிட்டி செட் பண்ணி they would have removed this Liverpool from வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் இந்த சிட்டி சென்டர் அதனால தான். ஸோ வாட் எவர் த நியூ பில்டிங்ஸ் தட் ஹாஸ் கம் அப் அது எல்லாத்துக்காகவும், அண்ட் ஆன் இட்ஸ் ஹிஸ்டாரிக் ரிவர் மெர்சிங்கிற ரிவரும் அங்கே இருக்குது, அது மேலே பில்ட் பண்ணனால இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வந்ததுனால தான் தே ஹேவ் ரிமூவ்ட் இட். அண்ட் இது வந்து திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் சைட் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா அரேபியன் ஒரிக்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒமானில் இருக்குது. ஸோ அந்த சாங்சுரி வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் இந்த இயர் 2007. திஸ் வாஸ் டியூ டு பவுச்சிங் அண்ட் ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து ப்ராப்பராக அந்த இதை மெயின்டைன் பண்ணலை, வைல்ட் லைஃப் சாங்சுரி மெயின்டைன் பண்ணாமல் கண்டினியூஸ் பவுச்சிங் நடந்துட்டு நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன் ஃபார் தட், அண்ட் ஆல்சோ ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததுனால this site was removed since it wasn't conserved properly. Destruction. அண்ட் நெக்ஸ்ட் சைட் வந்துட்டு ட்ரெஸ்டன் எல்பே வேலி இன் ஜெர்மனி. ஸோ இது மேலே வந்துட்டு ஒரு 4-வே பிரிட்ஜ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வேலி, நல்ல ஒரு ஹிஸ்டாரிக் வேலி. ஸோ அது மேலே பில்ட் பண்ணதுனால 4-வே லேன் பிரிட்ஜ் பில்ட் பண்ணதுனால 2009 திஸ் வுட் ஹவ் பீன் அன்லிஸ்டட் ஃப்ரம் த யுனெஸ்கோ லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ தீஸ் ஆர் த 2 instances. அண்ட் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ஹஸ் ஆல்சோ decided to downgrade the status of Great Barrier Reef in Australia because of its drastic coral destructionனால ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. This is the reason why UNESCO was in news recently, and it's always the World Heritage Site எப்பவுமே வந்துட்டு நியூஸ்ல இருக்கக்கூடியது. This UNESCO has been giving recognition to the cultural and physical sites which have a very good historical significance, and அவங்களோட ப்ரொடெக்ஷனை வந்துட்டு இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கல்ச்சர் அண்ட் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற சைட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் தான் இருக்குது. யுனெஸ்கோ ஹாஸ் கம் அப் வித் திஸ். ஸோ இந்த சைட்ஸ் எல்லாமே இட்ஸ் மெயின்டைன்டு பை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ இந்த இது ஒரு கன்வென்ஷன் மூலியமாக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அட்டன் ஆகிருக்குது. அண்ட் கம்மிங் டு த நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் இந்தியா, இஃப் யூ சி தேர் ஆர் அரௌண்ட் 38 ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியா லெவலில் 38 இருக்குது. அவுட் ஆஃப் விச் ஆக்சுவலி தீஸ் சைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் சைட்ஸ்ன்னு கொடுப்போம் 2 இதுவாக. அண்ட் 1 கேட்டகரி இப்போ ரீசெண்டாக மிக்சட் சைட். ஸோ ரெண்டுத்துலேயுமே சிக்னிஃபிகன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து மிக்சட் சைட்டில் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு தேர் ஆர் மெனி சைட்ஸ் இன் திஸ் நேச்சுரல் கேட்டகரி. நேச்சுரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 சைட்ஸ் ஆர் தேர். அண்ட் கல்ச்சுரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒன்லி 7 சைட்ஸ் வந்துட்டு கல்ச்சுரல் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் 1 சைட் இஸ் இன் மிக்சட் கேட்டகரி விச் வாஸ் ஆடட் வெரி ரீசென்ட்லி 2016 தான் ஆட் ஆயிருக்கு, which is nothing but Kanchenjunga National Park in Sikkim. Kanchenjunga National Park in Sikkim.
It holds both cultural and natural significance. National Park in Sikkim. So 2016 this was added as a mixed site. So அது தவிர வந்து 30 sites இருக்கு which are all mentioned here. So look good, go through the sites. So அதுலேருந்து வந்துட்டு national parksல என்ன இம்பார்ட்டண்ட்டான அனிமல்ஸ் கேட்கலாம், or else they can ask where these sites are located, like elephanta caves எங்க இருக்குது, அந்த மாதிரி sites எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றத match the following மூலியமாகவும் கொடுக்கலாம். So map based questions. So look through those questions. That will be helpful, very much helpful for prelims. So let's move on to the next issue. So next issue is regarding monkey bee virus. So recently the monkey bee virus வந்துட்டு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெத் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டியூ டு திஸ் monkey bee virus, ஃபர்ஸ்ட் டெத்து. ஸோ தட் இஸ் த ரீசன் why it's in news. சைனாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெத் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த monkey bee virus it is also called as bee virus, which was first discovered in the year 1932. So it's commonly referred to as herpes bee, monkey bee, herpes virus, sime or herpesivirus b அப்படின்னா நிறைய நேம்ஸில் வந்துட்டு இட்ஸ் பீன் mentioned. And in the type of virus வந்துட்டு பார்த்தீங்கன்னா it's identified only in the old world monkeys. Old world monkey herpesivirus அங்கே தான் வந்துட்டு it's முக்காவாசி டைம்ஸ் it's identified. இந்த வைரஸ் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா it is an alpha herpes virus. என்ன அப்படி மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா these are pathogens or neuro-invasive viruses. So it's a neuro-invasive virus. So lifelong அந்த அனிமல் ஸ்பீஷீஸில் நியூராலஜிக்கல் டிசாஸ்டர் வந்துட்டு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட். அண்ட் இதோட டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மக்கேக்ஸ், சிம்பான்சீஸ், கப்புச்சின். ஸோ அந்த ஏப்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து எல்லாத்துலேருந்தும் இட்ஸ் பீயிங் transmitted. So as of now வந்து பார்த்தீங்கன்னா it has infected only around 50 people. Till 2020 வரைக்கும் 50 people தான் டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவுட் ஆஃப் திஸ் 50 around 21 have died already. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா it has a severe pathogenicity in humans. So severe pathogenicity is the reason for concern. ஹியூமன்ஸில் வந்துட்டு சிவியர் பேத்தோஜெனிட்டிஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்ஃபா பி ஜூனாட்டிக் வைரஸ். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஹெர்பி வைரஸ், என்சூட்டிக் வைரஸ். ஸோ இதுதான் இதோட டைப் ஆஃப் வைரஸ். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ வேக்சின். ஸோ தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். வேக்சின் எதுவுமே டிஸ்கவர் பண்ணல, ஹென்ஸ் தேர் இஸ் நோ treatment. And as I said, it's transmitted to macaques through the direct contact or through the fluid secretions, bodily secretionsனாலையும் வந்துட்டு இதுவாகுது. அண்ட் early symptoms தான் வந்து பார்த்தீங்கன்னா flu like symptoms தான் மேக்ஸிமம் வந்துட்டு இட் இஸ் தேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்டோமினல் இன்ஃபெக்ஷன், நாசியா, வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து தென் ஃபைனலி இட் லீட்ஸ் டு நியூராலஜிக்கல் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ். So this is regarding monkey bee virus. So the discovered வந்து 1932 பண்ணியிருக்கிறாங்க. Go through the type of virus. This type of virus affects the nervous system till the lifetime of the individual, and see it has severe pathogenicity and there is no vaccine for this virus as of now. So this is regarding it. Let's move on to the next issue. So next topic is regarding mission COVID Suraksha. So reason being in news வந்துட்டு பார்த்தீங்கன்னா government would have recently announced a third stimulus package for this mission COVID Suraksha. So இந்த mission COVID Suraksha வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 900 crore பேக்கேஜ் ஸ்டிமுலஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் இண்டிஜினியஸ் வேக்சின் டெவலப்மெண்ட். அதுக்காக தான் இருக்குது, டு ஆக்சிலரேட் தி வேக்சின் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இந்த மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 வேக்சினேஷன் டெவலப்மெண்ட் வித் end-to-end ஃபோக்கஸ் ஃப்ரம் ப்ரீக்ளினிக்கல் ஸ்டேஜஸ்லேருந்து கிளினிக்கல் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங், ஆல்சோ ரெகுலேட்டரி ஃபெசிலிட்டேஷன், ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் இட்ஸ் கோயிங் டு கிவ். அண்ட் த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் இஸ் டு enable development of indigenous, affordable, accessible vaccines for the country. ஸோ எல்லாமே எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்கணும். அண்ட் இட் ஹாஸ் பி மேட் இன் இந்தியா. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பாரோட இது இருக்கிற மாதிரியும் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி accessible to all the people. So end-to-end, as I said, there is end-to-end development of focus from pre-clinical to trial stages எல்லாமே வந்து செட் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் லெட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, implemented by a dedicated mission implementation unit at BIRAC. So Biotechnology Industry Research Assistance Council.
ஸோ அவங்க மூலியமாக தான் வந்துட்டு பண்ணுறாங்க எல்லாத்தையும். அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் சைட்ஸ் அதெல்லாம் வச்சு ப்ராப்பராக தே ஆர் கோயிங் டு செட்டப் பிரிங் அவுட் த வேக்சின். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு இந்த வேக்சின் இது பண்ணுறாங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து கிராண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கோவிட் வேக்சின். டோட்டல் ஆஃப் அரௌண்ட் 10 candidates have been supported. 5 வேக்சின் கேண்டிடேட்ஸ் வந்து ஹியூமன் ட்ரையலில் இருக்குது, பட் 10 வந்துட்டு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ this is regarding this mission COVID Suraksha, which is for indigenous vaccine development for COVID-19, and stimulus வந்துட்டு 900 crores தந்திருக்காங்க. திரும்ப additional 900 crores தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விராக் வந்து பார்க்கணும்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில் இஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் public sector enterprise under Department of Biotechnology, Ministry of Science la irukkudu, and it is basically for promotion of research and academia development. எல்லாத்துக்குமே இது வந்து பண்ண போகுது innovation by bringing in a lot of stakeholders together. So அதுக்காக தான் இருக்குது this VIRAC. So let's move on to the next issue. So next issue is regarding Kalbila dance. So the reason being in news வந்துட்டு பார்த்தீங்கன்னா an app called Chendavia. So app called Chendavia is gaining popularity among the students of this Kalbelia dance. So in the pandemic time la vandu Kalbelia dance in app மூலமா there is a lot of popularity that is gaining. So in the Kalbelia vandu pathina this dance is an expression of this Kalbelia communities traditional way of life. So it's a kind of snake dance program. So Nagin dance form of Rajasthan state oda or a snake dance program madri. So Kal means snake and Belia means friends. So வந்து snake friends அந்த மாதிரி its meaning. And also இதை வந்து யுனெஸ்கோல intangible cultural heritage site அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க லிஸ்ட்டில். இந்த இயர் 2010 it has been added, and it is basically performed. This is the key here. It is performed only by the women. Men வந்துட்டு பார்த்தீங்கன்னா they play only instruments and provide music, but the dance performance is done basically by the women. And அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா they wear traditional dresses, tattoos, jewelry, garments எல்லாமே வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. So it's a kind of joyous celebration தான். And the dance form வந்து swilling, twist and turns எல்லாம் இருக்கும் just to bring an attraction to the dance form. So இதுதான் this is regarding this Kalbelia dance. Next is Kalbelia songs. The Kalbelia songs வந்துட்டு பார்த்தீங்கன்னா they designate the mythological stories. Various mythological knowledge வந்துட்டு ஸ்டோரிஸ் வழியாக கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ தே டெமான்ஸ்ட்ரேட் தி poetic acumen of Kalbelia. ஸோ அந்த டான்ஸ் ஃபார்மோட poetic டிஸ்கிரிப்ஷனையுமே வந்துட்டு தே ஆர் கிவிங் த்ரூ திஸ் சாங்ஸ். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் Kalbelia ட்ரைப்ஸ், தே வேர் ஒன்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்னேக் ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரைப்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இனிஷியலி தே வேர் ஹேண்ட்லிங் ஸ்னேக். டுடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஃபார் மியூசிக் அண்ட் டான்ஸை வந்துட்டு தே ஆர் ரிவைவிங் இட், and they live a nomadic life. So they keep on moving from place to place, and they belong to the scheduled tribe category. So the largest number of the population of Kalbelias வந்துட்டு பார்த்தீங்கன்னா Ajmer, Chittorgarh, Pali district இங்கெல்லாம் தான் நிறையா இருக்காங்க. உதய்பூர், ராஜஸ்தானில் they are completely spread out. So this is regarding it. Let's move on to the last topic of today. So the last topic வந்துட்டு மதுரை மல்லி. So மல்லிப்பூ, it's a flower very much significant in Tamil Nadu and the southern states, Andhra Pradesh அங்கே எல்லாமே. ஸோ GA certified இந்த மதுரை ஃப்ளவர் மல்லியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா it has been exported to USA அண்ட் துபாய். தமிழ்நாடுலேருந்து யூஎஸ்ஏ அண்ட் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃப்ளவர்ஸை. அண்ட் கம்மிங் டு திஸ் மதுரை மல்லி, இட்ஸ் அ வெரி ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மதுரை மல்லி. ஜாஸ்மின், இட்ஸ் பேசிக்லி ஜாஸ்மின். ஸோ மதுரை சைடில் வந்துட்டு இட்ஸ் வெரி மச் ஃபேமஸ், அதனால இட்ஸ் கால்ட் அஸ் மதுரை மல்லி. ஸோ ஜாஸ்மின் பொட்டானிக்கல் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மீனியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் it has a very strong smell. Odor வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். and it's very attractive and seductive. So it has a very attractive and seductive fragrance. மதுரை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா is also known as மல்லிகை மணகர் or jasmine capital of India. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம்.
சாயில் ரிக்வயர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் அ சாண்டி லோமி சாயில் டு கிளேயி சாயில் தேவைப்படுது. அந்த இந்த ஃப்ளாரை பற்றி ரிகார்டிங் திஸ் மதுரை மல்லி இட் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் it has been granted the status of GI tag geographical indication வந்து 2013 வாங்கியிருக்கிறோம். and we have read about this geographical indication in before video, so please go through it. And this is all for today. So let's meet with yet another session very soon. Till then, keep safe, keep healthy, and keep revising. Thank you.